இருக்குது. அதுலேயே நான் கொஞ்சம் தோசை மாவில் உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நனைய போட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை எடுத்து தான் நான் இப்போது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைக்கும் போது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தண்ணி விட்டு தோசைக்கு ரெடி பண்ணி அரைச்சி தோசை எக்கில் கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, மிளகு, பச்சை அரிசி, கொஞ்சம் சால்ட்ஸ் என்னென்னா இது வந்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. நேச்சுரலாக எவ்வளோ உளுந்த விட பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். அதில் தண்ணி விடாமல் அரைக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பக்குவமாக நம்ம எடுத்து போடுறதுக்கு கைப்பக்குவம் வரணும். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் தொட்டுட்டு அப்புறமா இந்த மாவை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு என்ன நல்லா சூடாக இருக்குது. இதான் இப்போ தான் அப்பளம் பொரிச்ச சட்னி, அதை இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். இப்படி தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாவு அப்படியே எடுத்துட்டோன்னா எவ்வளோ அழகான எப்படி இருந்தாலும் மாவு சூப்பராக வடை வந்துடும். மாற்றி போட்டுருங்க. எங்கள் அம்மா நல்ல பலகாரத்தில் நல்லா பண்ணுவாங்க. நான் ஊருக்கு இப்போ ஏப்ரல் மேல போகும்போது எல்லா பலகாரமும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய சொல்லி அதை போடுறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த உளுந்த வடை. எடுத்துட்டேன் நான், ரொம்ப இருக்கு, குட்டி சட்டியாக இருக்குது. ஸோ உளுந்த வடை ரெடி, வாங்க சாப்பிடலாம். இட்லி அரைச்ச மாதிரி ஆச்சு, 2 உளுந்த வடை ஒரு வடை கோணிட்டு போய்ட்டு 2 வடை அழகாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். தொடர்ந்து விஜயா கிரியேஷன் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய டிப்ஸ் தர்றேன், எல்லா வீடியோவும் பாருங்கள் போயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் அதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணியை தொட்டுட்டு போட்டோன்னா சூப்பராக வந்துடும். தேங்க்யூ.